திமுக என்பது ஒரு அரசியல் கட்சியாக இல்லாமல் பல குடும்பங்களின் சிற்றரசர்கள், அந்த குறுநில மன்னர்கள், இவர் பேரரசர், பேரரசருக்கும் இளவரசர் இருப்பார்ல, இவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. வாழ வீடுதான், நான் உங்களை கண்டுக்க மாட்டேன், நீ திருச்சியை நீ கப்பம் கட்டிட்டு நீ திருச்சியை ஆண்டுக, உன் பையனை வச்சுக்க நேரு, நான் இங்கே இன்ப நிதியை தயார் பண்ணுவேன், உதயநிதியை தயார் பண்ணுவேன், நீ கேட்டுக்கூடாது. விசிக தொண்டர்களே இப்போ தேமுதிக நீங்கள் 9 சீட் கொடுக்குறீங்க, காங்கிரஸ்க்கு 28 கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அவங்களோட மனநிலை என்னவா சார் இருக்கும்? கீழே இருக்கிற தொண்டன் எவ்வளோ கனவுல எவ்வளோ ஆசையில் இருப்பான். அவனுக்கு இல்லை பழையபடி 5 சீட்டு தான் 6 சீட்டு தான் சொன்னால் அது ஏமாற்றத்தை, அது எங்கே எதிரொலிக்கும்னா 5 வருஷம் இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க, என்ன உறுதிமொழி கொடுத்தாங்க, என்ன நடந்திருக்கு, ஏன் சிலதெல்லாம் செய்ய முடியல, உண்மையிலே இவங்களால செய்யக்கூடியதை தான் கொடுத்தாங்களா, அப்படி நிறைய பார்க்கணும். அதெல்லாம் பார்க்காம 1000 ரூபாய் கொடுத்தாரு, 5000 ரூபாய் கொடுத்தாரு, விடிய காத்தால பணத்தை போடுவார்னா 5 வருஷம் அவர் நம்ம தலையில பாறாங்கல்ல போட போறாரு. கொலை, கற்பழிப்பு, போதை கலாச்சாரம், கஞ்சா ஸ்கூல் வரைக்கும் போயிடுச்சு. இது மேஜர், இது லா அண்ட் ஆர்டர். இதுக்கு இன்சார்ஜே நம்ம முதல்வர் தான், போலீஸ் துறை அவர் கையில் இருக்கு. அவர் சில இப்போ பாருங்க, நான் சொல்லிட்டு இருந்ததை இப்போ வேல்முருகன் சொல்றாரு, அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குதுன்னு. தான் உண்மை. நான் ஸ்டாலின் ஆட்சியில் நல்லதே நடக்கலையான்னா ஒரு சில நல்லது நடந்திருக்கு. உதாரணத்துக்கு மைனாரிட்டிகள் மத்தியில் விஜய் பற்றிய தவறான எண்ணத்தை உருவாக்குவதற்காக, சந்தேகத்தை ஏற்பதற்காகத்தான் திமுக இதை திட்டமிட்டு பண்ணுறாங்க. பி டீம், சி டீம், அமித்ஷா, கையமுருகன். ஆனால் நமக்கு தெரியும் அதெல்லாம் உண்மை இல்லை. இவங்க தானே பிஜேபியோட படுத்தவங்க. விஜய் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ரொம்ப நிதானமாக இருக்கிறாருன்னு நான் பாராட்டுறேன். இந்த வயசில் இவ்வளோ மெச்சு. ஆனால் சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் மதிவானன் சார் தான் நினைஞ்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மேல் மட்டத்தில் இருக்கவங்களாம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னீங்க. இதை பார்க்கும்போது தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விசிக தொண்டர்களே இப்போ தேமுதிக நீங்கள் 9 சீட் கொடுக்குறீங்க, காங்கிரஸ்க்கு 28 கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அவங்களோட மனநிலை என்னவா சார் இருக்கும்? அதாவதுங்க, எப்பவுமே தொண்டர்கள் அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்க. நான் தான் சொன்னேன்னே, நோட்டு சீட்டு அதில் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் தலைமைகள். ஆனால் கீழே இருக்கிற தொண்டன் எவ்வளோ கனவுல எவ்வளோ ஆசையில் இருப்பான். அவனுக்கு இல்லை பழையபடி 5 சீட்டு தான் 6 சீட்டு தான் சொன்னால் அது ஏமாற்றத்தை, அது எங்கே எதிரொலிக்கும்னா எலெக்ஷன் ஒர்க்கில் பாதிக்குங்க. இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு 1.5 மாதம் ஓடிச்சு இல்லை பனிப்போர்லாம் இல்லை, ஓல்டு ஓப்பன் வாரே நடந்தது மாணிக்கம் தாக்கூருக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும். இப்போ அதெல்லாம் எந்த எஃபெக்டும் இல்லை, அப்படி போயிடுவாங்க, கடந்து போயிடுவாங்களா? ஜனங்களும் கடந்து போக மாட்டாங்க, நிர்வாகிகளும் கட்சி உறுப்பினர்களும் கடந்து போக மாட்டாங்க, வச்சு செய்வானுங்க 2 கட்சியிலும். என்ன கையை முறுக்கி 28 வாங்கிட்டு இல்லைன்னு பேட்டா, நீ எவ்வளோ ஜெயிக்கிற பார்க்குறேன். ஸோ அதிமட்டத்தில் ஜெல் ஆக மாட்டாங்கன்றீங்க? கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா அதாங்க ஹியூமன் நேச்சரு. இன்னைக்கு திமுக ஒரு சில குடும்பங்களின் ஆதிக்கத்தில் உள்ளது. இப்போ துரைமுருகனுக்கு சீட்டு இல்லைன்னா அவர் பையனுக்கு கொடுத்துருவாங்க, நேருக்கு இல்லைன்னா அவர் பையன் ஏற்கனவே அருண் நேரு எம்பியாக இருக்காரு, இன்னொரு பையன் இல்லை மச்சான் ஒன்று விட்டன்னா. இது போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் திமுக என்பது ஒரு குடும்பத்தின் ஆதிக்கத்தில் போய், திண்டுக்கல் அப்படின்னு சொன்னால் பெரியசாமி, பெரியசாமி, அவர் பையன் ஏற்கனவே எம்எல்ஏ, 2 பேர் எம்எல்ஏவாக இருக்காங்க. மதுரைன்னு சொன்னால் பிடிஆர் மட்டும் இல்லை, மூர்த்தி இருக்காருங்க, பத்திரப்பதிவு ஊழல்லையே மிக அதிகமாக ஊழல் செஞ்சவர்ன்றாங்க. எந்த அளவுக்கு காட் அலோன் நோஸ். அப்போது திமுக என்பது ஒரு அரசியல் கட்சியாக இல்லாமல் பல குடும்பங்களின் சிற்றரசர்கள், அந்த குறுநில மன்னர்கள், இவர் பேரரசர், பேரரசருக்கும் இளவரசர் இருப்பார்ல, இவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. வாழ வீடுதான், நான் உங்களை கண்டுக்க மாட்டேன், நீ திருச்சியை நீ கப்பம் கட்டிட்டு நீ திருச்சியை ஆண்டுக, உன் பையனை வச்சுக்க நேரு, நான் இங்கே இன்ப நிதியை தயார் பண்ணுவேன், உதயநிதியை தயார் பண்ணுவேன், நீ கேட்டுக்கூடாது. இந்த ஃபார்முலா தான் கோ எக்ஸிஸ்டன்ஸ். ரஃப்லி ஒரு 25 குடும்பங்கள் தாங்க திமுகவை இன்னைக்கு இயக்குகின்றன.
அது ஒரு குடும்ப கட்சி, குடும்ப அரசியலில் ஊறி திளைத்து இருக்கிறது. ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுதான் நான் வந்து அந்த கட்சியை வந்து எதிர்ப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம். ஜனநாயகத்துக்கு இது ஆபத்தில் போய் முடியுங்க. அதனால் வந்துங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டு வாக்காளர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இந்த எம்டி ஸ்லோகன்ஸ் இருக்குல்ல, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு, அப்புறம் ஆயிரங்காலமாய் நடந்துட்டு இருக்கிற திராவிடன் ஆரியன் போராட்டம், இதெல்லாம் வந்துங்க டைவர்ஷனரி டாக்டிக்ஸ். சீர்தூக்கி பார்க்கணும். 5 வருஷம் வந்து இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. என்ன உறுதிமொழி கொடுத்தாங்க, என்ன நடந்திருக்கு, ஏன் சிலதெல்லாம் செய்ய முடியல, உண்மையிலே இவங்களால் செய்யக்கூடியதை தான் கொடுத்தாங்களா, இப்படி நிறைய பார்க்கணும். அதெல்லாம் பார்க்காம 1000 ரூபாய் கொடுத்தாரு, 5000 ரூபாய் கொடுத்தாரு, விடிய காத்தாலில் பணத்தை போடுவார்னா 5 வருஷம் அவர் நம்ம தலையில் பாறாங்கல்ல போட போகிறாரு. இப்போ தமிழ்நாடு கடன் வாங்கி குவிச்சிட்டு இருக்குதுங்க. இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம். ஆமாம், இதுக்கு யார் பொறுப்பு? மக்கள் தானே பொறுப்பு. இந்த கடனுக்கு என்ன மு.க. ஸ்டாலின், உதயநிதியா பொறுப்பு? தமிழ்நாடு மக்கள். நாளைக்கு வேற ஆட்சி வந்தால் அந்த ஆட்சி தான் பொறுப்பாயிடும். இட் ஹாஸ் டு பே த இன்ட்ரெஸ்ட் த்ரூ இட்ஸ் நோஸ். வட்டி 60,000 கோடி, மாதத்துக்கு 5000 கோடி. இப்போ இதெல்லாம் இருக்குங்க. அதனால் இன்னைக்கு வந்து திமுக வந்து ஹஸ் ஃபெயில்டு டு டெலிவர் குட்ஸ். உதாரணத்துக்கு வந்து சட்டம் ஒழுங்கு, கொலை, கற்பழிப்பு, போதை கலாச்சாரம், கஞ்சா ஸ்கூல் வரைக்கும் போயிடுச்சு. இது மேஜர். இது லா அண்ட் ஆர்டர். இதுக்கு இன்சார்ஜே நம்ம முதல்வர் தான். போலீஸ் துறை அவர் கையில் இருக்குது. அவர் வந்து சில இப்போ பாருங்கள், நான் சொல்லிட்டு இருந்ததை இப்போ வேல்முருகன் சொல்கிறாரு, அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குதுன்னு. தான் உண்மை. இன்றைக்கி அவர் வெளியே வந்த ஒன்றும் உண்மையை கக்கறாரு. முதல்வர் வந்து அங்கே ஒன்றும் நிர்வாகத்தை நடத்தலை. அங்கே சில ஐஏஎஸ் அதிகாரிகள் 4-5 பேர் தான் கோட்டையில் உட்காந்துக்கிட்டு தே ஹைஜாக்டு தி மேண்டேட். மக்கள் ஓட்டு போடாமல் இவனுங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதிகாரிகள் ஆட்சி பண்ணால் எப்படி இருக்கும்? நெப்போட்டிசம், இந்த ஒன் அப் மேன்ஷிப்லாம் இருக்கும்ல. டிஜிபி நியமனம் ஏன் நடக்கலை? பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு காரணம் அதிகாரிகளுக்கிடையே நடக்கிற அந்த பவர் பாலிட்டிக்ஸ் தான். ஆட்சி இல்லை. கருணாநிதி இருந்திருந்தால் கூட இது நடந்திருக்காது. இப்போ ஸ்டாலின் வந்து இன்கேப்பபிள் டு அட்மினிஸ்டர் தி ஸ்டேட் ப்ரூவ் ஆகிருக்கு. லா அண்ட் ஆர்டர், கரப்ஷன், அதே போல் முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறது. கடைசியில் அந்த பென்ஷனுக்கு ஒரு அவசரமாக ஒரு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷனை கொண்டு வந்தார் பாருங்க. அதுக்கு பேர் அஷ்யூர்டு பென்ஷன். நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா அவர் பென்ஷன் தருவார். இதுதான் இதுக்கு அஷ்யூர்டு பென்ஷன், உத்தரவாதப்படுத்தப்பட்ட பென்ஷன். அந்த உத்தரவாதம் நீங்கள் மாதம் 10% உங்கள் சம்பளத்தில் கட்டலைன்னா 30-40 வருஷத்துக்கு இட் இஸ் நாட் கேரண்டீடு. அப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு கூசிச்சா நாச்சா இல்லாமல் அந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றி விட்டேன்னு அடிப்படையிலே வேறுபட்ட ஒரு பென்ஷனை, நியூ பென்ஷனை சொல்லிட்டு விழா எடுத்துக்கிறாங்களே, அல்வா கொடுத்து மகிழ்ந்துக்கிறாங்களே. இதெல்லாம் மக்கள் நான் மடையர் நினச்சிட்டு இருக்காங்களா? ஸோ ஆன் எனி கவுண்ட்டு நான் ஸ்டாலின் ஆட்சியில் நல்லதே நடக்கலையான்னா ஒரு சில நல்லது நடந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட், மார்னிங் சிற்றுண்டி கொடுக்குறாங்க இல்லையா, அது நடந்திருக்குது. மத்திய அரசை எதிர்த்து ஏதோ வெளிப்படையாக உள்ள என்ன உறவு வச்சிருக்கான்ல, வெளிப்படையாக மத்திய அரசினுடைய அந்த தமிழ்நாட்டுக்கு எதிரான வஞ்சகத்தை உறுதியாக எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. போராடுறாங்கன்னு சொல்ல மாட்டேன், லெட்டர் தானே எழுதிட்டு இருக்காங்க. இன்னும் மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் கடத்தப்பட்டாலோ கைது செய்யப்பட்டாலோ 82வது முறை கடிதம் எழுதுவாங்க. அதுக்கு எதுவும் போராட்டம்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான், அந்த அளவுக்கு செய்ய. ஆனால் ஓவராலாக தானே நம்ம பார்க்கணும். ஒரு சில நல்ல விஷயங்கள் எந்த ஆட்சியிலும் நடக்கும். எந்த ஆட்சி மோசமான ஆட்சின்னு சொல்கிறதுல கூட அதில் ஒரு 5 விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கும். அதுக்கு தான் திருக்குறளில் நமக்கு சொல்லியிருக்கார் வள்ளுவர், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ஒரு ஆள் வந்து எப்படி முழுமையாக அந்த ஆளை எஸ்டிமேட் பண்ணான்னா, இந்த திமுக ஆட்சியை நல்லதையும் பார்ப்போம், கெட்டதையும் பார்ப்போம்,
எது அதிகமோ அப்படி டிக்ளேர். அப்படி பார்க்கும்போது எனக்கு திமுக ஆட்சியில் நல்லதை விட கெடுதல்கள் தீமைகள் தான் மக்களுக்கு அதிகமாக நடந்திருக்குது. ஆகவே இது கெட்ட ஆட்சி, இது ஒழிக்கப்படணும், அகற்றப்படணும் நான் முடிவுக்கு வரேன். நல்லதே செய்யலன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஐ எம் நாட் தட் மச் பார்ட்டிசன். நான் ஒன்றும் எந்த கட்சியை சார்ந்தவன் இல்லை. அதே நேரத்தில் எந்த கட்சியும் ஆதரித்து கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறவன் இல்லை. இப்போ தாவேக்கால ஆதவ அர்ஜுனா தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லுவேன். விஜயே தப்பு பண்ணார்னா அவர் சில நேரங்களில் மௌனமாக இருக்கிறது தப்பு தான். இப்போ 2 வாரம் ஓடிட்டு இருக்குது கதை. என்ன கதை? என்டிஏவோடு பேசி கொண்டிருக்கிறாருன்னு. அந்த எரியிற நெருப்பில் ஆதவ அர்ஜுனா எண்ணெயை ஊற்றுறாரு. 90 சீட்டு எங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்கன்னு. இப்போ 2ஐயும் கனெக்ட் பண்ணி தானே பொதுமக்கள் பார்ப்பாங்க. அப்போ என்னையா இது, கொள்கை எதிரியோடு பேசவே மாட்டானாங்க, பேசினாங்களா? அப்போ இவன் சொல்கிறதும் உண்மை தானா? இது ஓடிட்டே இருக்கும்போது விஜய் ஷுட் ஹவ் இன்டர்வென்ட். இம்மிடியேட்டாக அவர் ஈ ஷுட் ஹவ் கால்டு திஸ் பிளஃப். இது பொய், இது திமுக பரப்புற ஒரு வதந்தி, அவதூறுன்றத சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் அப்படியே அலோடு அது பரவுறதுக்கு. அவங்க கேடர்ஸே குழம்புறாங்க. கடைசியாக என்ன பண்ணார்? அந்த ரமலான் நோம்பில் 1 நிமிஷத்தில் உடைச்சி தூளாக்குனார். நான் என்ன ஒய் யூ வெயிட்டட் ஃபார் ரமலான் நோன்பு வரைக்கும் ஏன் காத்துட்ருக்கீங்க? தென்னந்தர் அரசியலில் அப்பப்போ நீங்கள் உடைச்சிடணும். இதை நீங்கள் விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது unnecessary கன்ஃபியூஷன் வாஸ் கிரியேட்டட் அமங் த பீப்புள். என்ன விஜய் இது மாதிரி தானா? ஒன்று சொல்லுவார் செய்வாரா? அவர் இப்படி மைனாரிட்டிகள் மத்தியில் விஜய் பற்றிய தவறான எண்ணத்தை உருவாக்குவதற்காக, சந்தேகத்தை ஏற்பதற்காகத்தான் திமுக இதை திட்டமிட்டு பண்ணுறாங்க. பி டீம், சி டீம், அமித்ஷா, கையமுருகன். ஆனால் நமக்கு தெரியும் அதெல்லாம் உண்மை இல்லை. இவங்க தானே பிஜேபியோட படுத்தவங்க, பிஜேபியோட ஆட்சியை நடத்தினவங்க இவங்க தானே. தமிழ்நாட்டில் பிஜேபியோட கூட்டணி வச்சு 4 எம்எல்ஏவை கொடுத்ததே கருணாநிதி தானே. அதனால் பட்டு சாதாரண மக்கள் சந்தேகத்தை நிவர்த்திக்குவ சம்மந்தப்பட்ட பார்ட்டி உடனே பட்டுன்னு சொல்லிடணும். சொல்லாமல் இருந்தது விளைவு கொஞ்சம் டேமேஜ் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அப்கோர்ஸ் அவருடைய அந்த 1 நிமிஷம் ஸ்பீச் கிளியர்டு த ஏர். அதனால் விஜய்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ரொம்ப நிதானமாக இருக்கிறாருன்னு நான் பாராட்டுறேன். இந்த வயசில் இவ்வளோ மெச்சு. ஆனால் ஓவர் நிதானம் உடம்புக்கு ஆகாத. நீங்கள் எங்கே பளிச்சுன்னு சொல்லணுமோ அங்கே சொல்லணும். யூ ஷுட் நாட் வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் மீட்டிங். அது வட சென்னையா, தென் சென்னையா, இல்லை திருநெல்வேலியா, அடுத்த கூட்டத்துக்கு வரைக்கும் இந்த மூட்டை கட்டி வச்சிட்டு இருக்கக்கூடாது. அங்கே அவுத்து விடக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்கு பதிலாக யூ ஷுட் ஹவ் கிளியர் த ஏர். நீங்கள் ஒன்றும் வேணாம், ஒரு ட்வீட் போடலாம், ஒரு அறிக்கை வெளியிடலாம். நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்க வேணான்றது ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ப்ரெஸ்ஸும் ப்ரெஸ்ஸாக இல்லை, அது ரொம்ப ப்ரெஸ்டாக இருக்குது. இப்போ ஆட்சிகள் மாறினால் காட்சிகள் மாறலாம்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவர் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டிசிஷன்ஸு, கிளாரிஃபிகேஷன்ஸை தென்னந்தர் செஞ்சார்னா அவருக்கு நல்லது. அவர் அரசியலுக்கு அது உத்வேகம் கொடுக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த நிகழ்வில் தொடர்ந்து பேசுகிறேன் சார். தகவலுக்கு நன்றி.